Friends, welcome to Jyoti Blooms channel. ஆடிப்பட்டத்துக்கு நிறைய காய்கறி விதைகள் நம்ம விதைச்சி நாற்று நட்டு நிறைய காய்கறி உற்பத்தி பண்ணுவோம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கூடையாக காய்கள் பறிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விதைகள் சேகரித்து வச்சுருப்போம். ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் ஆடி மாதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த விதைகள் முளைச்சி நாற்று பருவம் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஆடி வரும்போது நிறைய மழை அது இதுன்னு நல்ல கிளைமேட் ரொம்ப சூப்பராகிடும். அந்த மாதிரி கிளைமேட்டில் தான் உங்களுக்கு செடிகள் ரொம்ப தழைச்சி வளரும். மழை பெஞ்சாலே நிறைய மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும், செடிகளுக்கு நிறைய தாதுக்கள் கிடைக்கும், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அந்த மழையோடைய உரம் நம்ம எது போட்டாலுமே மழைக்கு ஈடாகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த சீசன் ரொம்ப செடிக்கு உகந்தது. எஸ்பெஷலி காய்கறி செடிகள் தான் நமக்கு ரொம்ப ஆசை. நிறைய காய்கறிகள் பறிக்கலாம் மாடியில். ஸோ நீங்கள் தொட்டி மண் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி விதைகளை போட்டு நாற்றுக்களையும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா நட்டு வளர்ந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஏற்கனவே நட்டு வச்சதெல்லாம் அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். பருமன் வெண்டை பயிறு, இது நீலப்பயிறு சிகப்பு கலர், இது ஒரு அவரை கொடி. அதே மாதிரி இங்கே இந்த சாதாரண வெண்டை எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு தரமான மண்ணில் தரமான விதைகளை போட்டு முளைக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த முளைச்ச செடிகள் எல்லாம் நடுறதுக்கு நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணணும், இல்லைனா பாட் ரெடி பண்ணணும், இல்லைனா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் வேணும். வேர்கள் நிறைய போயினா தான் உங்களுக்கு காய்கறி நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பழைய மண் எப்படி நம்ம உரமேற்றலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றியும் இது டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பாத்தி அமைச்சிருக்கிறது தான். நான் எப்போவுமே கொடிக்காய்கள் இதில் போடுவேன். கொடிக்காய்களோட சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அடுத்த காய்கறி என்ன விதை இருக்கோ அதை போடுவேன். உதாரணத்துக்கு இந்த பாவக்காய் அதுவாகவே முளைச்சி வந்துருக்கு. சரி, இது காய்ச்சி ஒரு பக்கமாக ஓரமாக காய்ச்சின்னு இருக்கும், நிறைய பிஞ்சுகள் இருக்குது. சரி, இப்போ இது எடுக்க வேண்டாம்ட்டு வச்சுருக்கேன். பட் அதே சமயம் இந்த பெட் பழைய மண், இதை எப்படி உரமேற்றலாம் புதுசாக ஆக்கி இதில் இப்போ வர ஆடிப்பட்டத்துக்கு நம்ம கொடிக்காய்கள் ஏதாவது நட்டு வச்சுக்கலாம். எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் நடலாம். உங்களுடைய மண் மாத்திரம் வளமாக வச்சுக்கணும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாய்ஸ்டாக வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரங்கள் நல்லா வேர் வரைக்கும் போய் செடிகளுக்கு உகந்ததாக கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பயோசார் உரம். இதில் என்னெல்லாம் கலந்துருக்கேன், எப்படி தயார் பண்ணியிருக்கேன், இது எந்த விகிதத்தில் டைல்யூட் பண்ணி கொடுக்கணும், எத்தனை நாள் இதை ஃபர்மெண்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். நான் ஏற்கனவே பயோசார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன், அது போய் பார்த்துக்கோங்க. இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப லாங் ஆகிடும் வீடியோ. ஸோ இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இதை டைல்யூட் பண்ணாமையே இதுக்கு நான் இந்த பெட்டில் நான் ஊற்ற போகிறேன். இதில் ஊற்றினோம்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மண் ரொம்ப நல்லா வளமாயிடும். இது குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இது டைல்யூட் பண்ணாதது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தயார் பண்ணும்போது, மண் தயார் பண்ணும்போது இந்த உரத்தை டைல்யூட் பண்ணாமல் நல்லா கலந்து அப்படியே போட்டு விட்டுடலாம். அப்போ என்னாகும், ஒரு வாரம் கழித்து நீங்கள் எந்த செடி நட்டாலும் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக வளரும். வளர்ந்து உங்களுக்கு நிறைய காய்கள் கொடுக்கும். பரங்கிக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய்,
அப்படின்னு நீங்கள் எந்த கொடிக்காய்கள் வச்சாலும், இல்லை கத்திரிக்காய், வெண்டைக்காய்னு காய்கறி செடிகள் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு அருமையான வளர்ச்சி கொடுக்கும். அதுக்கு தான் இதை இப்போது நல்ல ஒரு தரமான மண்ணாக்கியிருக்கோம். இப்போ நான் இந்த கறி துண்டுகள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கறி துண்டுகள் தான் நமக்கு இன்றைக்கி உரத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இது ஆக்சுவலாக கறி துண்டுகள் உங்களுக்கு அப்படியே போட்டால் உரமாகாது. ஸோ இதை ஒரு பைராலிசிஸ் அப்படிங்கிற ஒரு முறையில் இதை கறி ஆக்கணும். கட்டையை இந்த மாதிரி கட்டைகள் இல்லாட்டா இந்த மாதிரி கொட்டாங்கச்சி உங்கள்கிட்ட எது கிடைக்கிறதோ அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆக்சிஜன் கொடுத்து கறி ஆக்கிக்கணும். ரொம்ப ஆக்சிஜன் கொடுத்து எரிச்சிங்கன்னா சாம்பல் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக காற்றுப்படுற மாதிரி இதை எரித்து கறி ஆக்கிக்கணும். இந்த மாதிரி கறி துண்டுகளை ஒரு இதில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்படி பொடி பண்ணிவிட்டு நம்ம உரம் ஏற்ற போகிறோம் இதில். ஏன்னா இந்த கறி துண்டுகளில் உங்களுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள், துளைகள் இருக்கும், போர்ஸ் இருக்கும். அது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் நம்ம கொடுக்குற உரத்தையும் நல்லா தக்க வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் மண்ணிலேயே இருக்கும். இது மக்கி போகாது. பட் அதுக்குள்ளே அந்த இடைவெளியில் அந்த துளைகளில் நம்ம கொடுக்குற உரத்தையும் நுண்ணுயிர்களையும் தக்க வச்சுக்கிறதுனால நமக்கு அந்த மண் வளமாயிட்டே இருக்கும். எப்போவுமே வளத்தோடு இருக்கும். நீங்கள் மண் மாற்ற தேவையே இல்லை. ஸோ பெரிய பெரிய தொட்டிகளில், ட்ரம்லலாம் நம்ம பழச்செடிகள் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி மண் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி உரத்தை கொடுத்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு அந்த மண் வளமாகவே இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசரோ கம்போஸ்ட்டோ எல்லாமே போதும். அதையும் இது உறிஞ்சி தக்க வச்சுட்டு ரொம்ப காலத்துக்கு இது மண்ணிலேயே இருக்கும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். அதுக்கு தான் இந்த கறி துண்டுகளை சின்ன சின்னதாக உடச்சிட்டு சின்ன பீசஸ் ஆக்கி நம்ம இப்போது உரமாக்க போகிறோம். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல கறி துண்டுகளை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை உரமேற்றுறதுக்கு முக்கியமாக நமக்கு ஏதாவது ஒரு கம்போஸ்ட் தேவை. கிச்சன் கம்போஸ்ட்டு இல்லாட்டா கவுடங் கம்போஸ்ட்டு இல்லாட்டா நான் ஒரு வாழைத்தண்டு கம்போஸ்ட் போட்டேன் என்னோடய சேனலில். அது ரொம்ப நல்லா நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னும் கூட அதையும் தவறாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வர்மி கம்போஸ்ட், அது மாதிரி எந்த கம்போஸ்ட் வேணால் நீங்கள் கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நுண்ணுயிர்கள் நிறைய பெருகி உங்கள் மண் வளமாகும். இப்போ முக்கியமாக நம்ம இந்த உரத்தை சேர்க்க போகிறோம். இது என்ன உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கவுடங் வாட்டர், இது கவுடங் டீ. நிறைய கவுடங் இதில் கம்போஸ்ட் ஆகி தண்ணியாக இருக்குது. நல்லா ஊறி ஊறி தண்ணியாக இருக்குது. இந்த கவுடங் வாட்டரை இதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்போஸ்ட் டீங்க. கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து அடியில் அந்த ஓட்டைகள் வழியாக கீழே விழுற தண்ணியை தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது அவ்வளோ சத்து இதில். செடிகளுக்கு கொஞ்சம் எல்லா இதுவும் இருக்குது, நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதை இந்த உரத்தில் கலந்துக்க போகிறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதையும் இதில் கலந்துக்கிறேன். இப்போது இது கூடவே நிறைய தண்ணியும் கலந்துக்கிறோம். நம்ம இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம கலந்துக்கலாம். இது அளவெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு 2-3 லிட்டர் தண்ணியில் இதை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு 1 வீக்கு இல்லைன்னா 8 நாள், அதுக்கு மேலே வேண்டாம். இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதை டைட்டாக மூட வேண்டாம். இதை லைட்டாக இப்படி திருப்பி கூட மூடி வச்சா போதும். ஏன்னா இந்த நுண்ணுயிர்களுக்கு உங்களுக்கு நல்ல காத்தோட்டம் வேணும். இல்லைன்னா நுண்ணுயிர்கள் உள்ள பெருகி வரத்துக்கு முடியாது. அதனால தான் ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டைட்டாக மூடாமல் லேசாக மூடிட்டு முடிஞ்சால் டெய்லி ஒரு தடவை
இந்த கிளாக் வைஸ்லேயே இப்படி சுற்றி விடுங்க. எல்லா பக்கமும் போட்டு இதை கிளறக்கூடாது. கிளாக் வைஸில் மட்டும் லேசாக அப்படி அடியில் தங்காமல் சுற்றி விட்டிங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு உரமாயிடும். இதை வந்து நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கு தயார் பண்ணுற மண் கலவையில் ஊற்றி நல்லா உரமேற்றுங்க. உங்கள் செடிகள்லாம் அபார வளர்ச்சி கொடுக்கும். நிறைய காய்கள் பறிக்கலாம், கூடையாக பறிக்கலாம். நான் அறுவடை பண்ண காய்கள்லாம் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய இருக்குது. பரங்கிக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய்னு வீட்டிலேயே நான் எல்லாமே பறிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு உரக்கலவையை உங்களுடைய மண்ணை ரெடி பண்ணும்போது போட்டு வளமாக்கிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம மற்ற செடிகளுக்கும் கொடுக்கலாம். எப்படின்னா டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் நான் அந்த பெட்டில் ஊற்றினதுக்கு மிச்சம் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஒரு 10 மடங்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிறேன். டைல்யூட் பண்ணிவிட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு மக்கு ஊற்றி விடுங்க. இந்த பயோசார் உரம் வந்து உங்கள் மண்ணில் தங்கி உங்கள் மண் வளமாக்கும். அதே மாதிரி மண் வளமானாலே உங்களுக்கு இலைகளும் தண்டுகளும் நிறைய கிளைகளும் வந்து நிறைய பூக்களும் காய்களும் காய்க்கும். இப்போது இந்த செடிகளுக்கு ஊற்றி வைக்கிறேன். இது வந்து டைல்யூட் பண்ணது ஏற்கனவே இருக்கிற செடிகளுக்கு ஊற்றலாம். பாருங்கள், இது வந்து சிகப்பு வெண்டை வெடித்து ரெடியாக இருக்கு பாருங்களேன் விதையோட. இதை நான் பறிக்கலைன்னா இப்போது இது டிஸ்பர்ஸ் ஆகிடும். நிறைய வெண்டைக்காய் பறிச்சிட்டேன் இதில், சிகப்பு வெண்டை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான நஞ்சில்லா காய்கறிகள் உங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ணணுன்னா இந்த மாதிரி உரங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.